ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மோமோஸ் தான் ரெடி பண்ணாங்க. எங்கள் பையனும் எங்கள் பாப்பாவும் பாருங்கள். அதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு அது 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டாங்க. அதை ஊற வச்சுட்டு மசாலாக்கு ரெடி பண்ணாங்க. அதுக்கு கோஸும் கேரட்டு பச்சை மிளகா இதை மட்டும் போட்டு கட் பண்ணி நல்லா அதை சோயா சாஸ் போட்டு அதை நல்லா மசாலா ரெடி பண்ணிட்டாங்க. கொத்தமல்லி தூவி அதை இறக்கியாச்சு. அப்புறம் இந்த பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா மாவு, மைதா மாவு, அதை பாருங்கள். எங்கள் பாப்பா எவ்வளோ சூப்பராக அதை மசாலா வச்சு அதை நல்லா மேட்ச் பண்ணி அதை இது பண்ணுறாங்க, ஃபோல்டிங் பண்ணுறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இதை போல் ஃபோல்டிங் பண்ணி நம்ம எந்த சைஸ் பிடிக்கிறோமோ அதை எடுத்து இட்லி பானையில் வச்சு நல்லா மூடி வச்சிடணும். அது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நல்லா அதை அவிச்சு எடுத்துடணும். பாருங்கள், அதை தான் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. இதுக்கு இப்போ சட்னி ரெடி பண்ணாங்க எங்கள் பையன். பாருங்கள், தக்காளியும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா அதை வேக வச்சுட்டு அதை நல்லா எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் பூண்டு பாதி சைஸ் பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை ஆயில் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அடித்து வச்ச பேஸ்ட் எடுத்து தக்காளி இதெல்லாம் அடித்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டு அதை நல்லா கிளறி கொதிக்க வச்சுட்டாங்க. அதில் சாஸ் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சாங்க. அப்புறம் 1/2 சைஸ் லெமன் போட்டாங்க எங்கள் பையன். போட்டு நல்லா அதை நல்லா ரெடி பண்ணி கொதித்து சூப்பராக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மோமோஸ் வச்சோம் இல்லைங்களா, அது அவிச்சிட்டாங்க. பாருங்கள், அதை எடுத்துகிட்ருக்காங்க. பாருங்கள், இந்த நல்லா சூப்பராக இருந்தது. அதை எடுத்து தட்டில் வச்சு கொடுக்கும்போது நம்ம கடை ஸ்டைலில் நல்லா சூப்பராக இருந்தது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் பையனும் எங்கள் பாப்பாவும் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது.